சாம்பவர் வடகரை அகத்தீஸ்வரர் ஆலயம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டத்தில் உள்ள சாம்பவர் வடகரை அகத்தீஸ்வரர் கோயில் அனுமன் நதிக்கரையில் அமைந்துள்ள சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான சிவஸ்தலமாகும். அமைவிடம் தென்காசியில் இருந்து சுமார் 15 கி.மீ மற்றும் சுரண்டையிலிருந்து 5 கி.மீ தொலைவில் சாம்பவர் வடகரை அமைந்துள்ளது. மெயின் ரோட்டில் இதற்கான அலங்கார வளைவு உள்ளது. அனுமன் நதிக்கரையில் உள்ள மயானத்தை கடந்துதான் கோயிலுக்கான பாதை செல்கிறது. அகத்தீஸ்வரர் அனுமன் நதி தீரத்தின் தென்பகுதியில் அகத்தீஸ்வரர் கோவிலுள்ளது. பழமை வாய்ந்த கோயில் இடைக்காலத்தில் பக்தர்களின் முயற்சியால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பக்தர் கனவில் தோன்றிய அகத்தீஸ்வரர் கோவில் திருப்பணி செய்ய சொன்னதாகவும் அதன்படி அவர்கள் நிறைவேற்றியுள்ளனர். முன்மண்டபத்தில் நந்தியம் பெருமான் காட்சி தருகிறார். கருவறையின் இடதுபுறம் விநாயகருக்கு கருவறையில் மூலவராக சிவலிங்க வடிவில் அகத்தீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். கருவறையை ஒட்டிய இடதுபுறத்தில் அதிகார நந்தி மற்றும் இருவர் காட்சி தருகிறார்கள். சன்னதியில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் அனைத்து வேண்டுதல்கள் நிறைவேறும் என பக்தர்கள் நம்புகின்றனர். கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி யோக நரசிம்மர் பிரம்மா காட்சி தருகிறார். பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் வேம்பும் அரசும் சேர்ந்து நிற்க அதன் கீழே ராகு கேதுவுக்கும் இடையில் தவழும் குழந்தையாக கிருஷ்ணன் இருக்கிறார். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த குழந்தை கிருஷ்ணனை வணங்கி வர அருள் பெற செய்கிறார்கள். ராமாயணத்தில் வரும் கரடி முகம் கொண்ட மனிதருக்கு பெயர் ஜாம்பவமூர்த்தி. இந்த கோவில் சிவபெருமானை ஜாம்பவமூர்த்தி வழிபட்ட ஸ்தலம். அகஸ்தியரும் வழிபட்டுள்ளார். ஆனால் எப்படி ஆதாம் ஏவாள் முதல் மனிதர் என்று கிறிஸ்தவ மதத்தில் கூறுகிறார்களோ அதே போன்று உலகம் தோன்றிய காலத்தில் கரடி தோன்றியது. அதிலிருந்து தான் குரங்கு, குரங்கிலிருந்து தான் மனிதன், அந்த கரடி மனிதன் தான் ஜாம்பவான் மூர்த்தி என்று அழைக்கப்படும். எனவே தான் இந்த ஊர் சாம்பவன் வடகரை, அதாவது அனுமன் நதி வடகரையில் சாம்பவமூர்த்தி தவம் செய்த இடம் என்று அர்த்தம். வடபக்கம் நீர் தடாகம் ஓடும் பாறை, அதில் கரடித்தலையுடன் சம்பவமூர்த்தி இருப்பார். அதைத்தான் இப்ப சிவன் கோயிலாக கட்டியுள்ளார்கள். சாம்பவர் மூர்த்தி ஆற்றின் வடகரையில் இயற்கையான பாறை நிலப்பரப்பிற்கு நடுவே நதியை ஒட்டிய வகையில் சாம்பவர் மூர்த்தியும் எழுந்தருளியுள்ளார். இரு கோயில்களையும் ஆற்றின் குறுக்கே உள்ள பாலம் இணைக்கிறது. அகத்திய முனிவரால் வழிபடப்பட்ட இந்த ஆலயம் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் அமைதியான குகை போன்ற பாறை அமைப்பில் மூலவரான சிவலிங்கத்தை கொண்டுள்ளது. குகைக்கோயில் சிறப்புகள் நதியின் கரையில் அமைந்துள்ள பாறை பகுதியின் கீழே ஒரு சிறிய இயற்கையான குகை கேவ் உள்ளது. இந்த குகையினுள் தான் சிவபெருமான் லிங்க வடிவில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்.